சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உலகமெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸுக்கும் இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்கிறார் பார்ப்போம். சார், நீங்கள் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கு கூட இந்தோனேஷியாவில் 7.6 பூகம்பம் வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு சார். உலகம் போகிறோம் அதே மாதிரி போயிட்டுருக்கு சார். இந்த தமிழ்நாட்டு தேர்தல் களமும் பரபரப்பான சூழ்நிலை போயிட்டுருக்கு. இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் சார். இந்த 3 நாளில் மழை வந்துடும். நாளைக்கு மறுநாள் மழை வருது. கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த போர், பர்டிகுலராக அந்த 16ஆம் தேதிக்குள்ளே போர் நிற்கலைன்னா 3 கண்ட்ரியில் ஒரு லாக்டவுன் வரும். அந்த லாக்டவுன் வந்து லாக்டவுனாக இருக்காது. வீட்டில் வேலை செய்யுது, வாகனங்கள் வழிகள் இதெல்லாம் ஓடாது. சில இடத்துல வாகனங்கள் நிற்கும். இல்லை இந்த ட்ராவல்ஸ் வண்டிகளுக்கு பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. எதுவுமே கேட்காம காய்கறிகள்லாம் ரொம்ப விலை ஏறிடும். சில அரிசி பருப்புகள்லாம் உச்சக்கட்டத்துக்கு போகும். தங்க வெளியெலாம் கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி ஏறும், அப்புறம் கொஞ்சம் இறங்கும், அதுக்கப்புறம் திருப்பம் ஏற தான் போகுது. எல்லையில் ஒரு பதட்டம், எதிர்பார்க்காத ஒரு பதட்டம் ஏற்படும். வங்கியில் பிரச்சனை வரும், கணக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. வங்கியிலே ஒரு வங்கி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ரிசர்வில் ஒரு பெரிய குழப்பம் வரப்போகுது. படிப்படியாக எக்கனாமிக் காட்டுவாங்க. இந்த படிப்படியாக எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா திடீர்னு எக்கனாமிக் ரொம்ப குறைஞ்சி போச்சு, இந்தியாவில் ஒரு ரொம்ப சஃபரான நிலைமை ஏற்படலாம். இந்தோனேஷியாவில் எர்த்குவேக் வந்திருக்கு, திரும்ப வரப்போகுது. அது இல்லாமல் அங்கே மழை எதிர்பார்க்காத ஒரு மழையும், ஜப்பான்லேயும் ஒரு பெரிய மழையும், அதாவது அது ஜப்பான் சார்ந்தது, பிலிப்பைன்ஸாக இருக்கலாம், அது பக்கத்து நைபர், பெரிய மழை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மூலிமா நீங்கள் அந்த எர்த்குவேக் வந்தது மூலிமா டெல்லியில் ஒரு இடத்துல ஷேக் இருக்குது. மத்திய பிரதேஷ், குஜராத் அந்த இடத்துல வரலாம். அதை தாண்டி இந்த தடவை கேரளா, தமிழ்நாட்டில் சில இடத்துல ஷேக் தெரியும். கேரளாவில் ஒரு மலைப்பகுதியில் ஒரு சின்ன ஷேக் வரதை பார்க்க போகிறோம். கேரளாவில் அங்கே மக்கள் ஆர்ப்பாட்டம் இருக்கும். அஞ்சு மாநிலத்தில் தேர்தல் வரும். அதில் 3 மாநிலம் ஆளுங்கட்சி, அதாவது பிஜேபியாக இருக்கக்கூடிய இது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கேரளாவில் ஒரு முக்கிய மாற்றங்கள், ஒரு அரசியலில் ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியில் ஒன்று ஒரு 7% குறையுது. அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் கொஞ்சம் வலுவானாலும் இந்த நடிகரோட கட்சி இன்னும் பெருசாகுது. இந்த நடிகரோட கட்சி நல்ல பலத்தில் இருக்குது. இந்த 10 நாளில் குடும்ப பிரச்சனைகள் ஏதோ வருது, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவர் பார்த்தாருன்னா அந்த பிரச்சனைலேருந்து விடுபட்டு இன்னும் நல்ல வழிகளும், இல்லைன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அட்லாண்டாவில் மிகப்பெரிய பனிக்கட்டி உருவிட போகுது. அது பெரிய ப்ராப்ளம். இமயமலையிலும் ப்ராப்ளம். தண்ணி வரைஞ்சி ஓடக்கூடிய நாளாக இருக்கும். நிறைய தண்ணி தான் நிறைய வரப்போகுது. கட்டுக்கடங்காத ஒரு பிரச்சனை, எல்லையில் ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டோட கடலோரத்தில் இருக்கக்கூடியது, தமிழ்நாடு கடலோரத்தில். இது மூலிமா ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது. வேலையில்லாத திண்டாட்டம், பணயின்மை, அந்த பிரச்சனைகளை மக்கள் மாறி வந்துடுவாங்க. வேறு கண்ட்ரிலேருந்து மக்கள் வெளியே வரதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு பேர் குழப்பமாகவும் ஒயிட் கண்ட்ரியில் அது மூலிமா மிகப்பெரிய பணக்காராக இருக்கவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. சில குழப்பங்கள் அவங்கள இது பண்ண போகுது. அமெரிக்கா வளாகம், ட்ரம்ப் இருக்க இடத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய வளாகம் ஒன்று வெடிக்க போகுது. ரெண்டு நாடு, அதில் ஒரு நாட்டோட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெரிய கோபுரம் கீழே விழுந்துடும். ரெண்டு முஸ்லீம் கண்ட்ரியில் பணம் பிரச்சனைகள், உணவு பற்றாக்குறைகள் ஏற்பட்டு மக்கள் அங்கே அவதிப்படுறதை பார்க்க போகிறோம். ஒரு ஆலயத்தோட தேரோ இல்லைன்னா ஒரு இடத்துல ஆலயத்தோட மக்கள் அங்கே ஒரு பிரச்சனையாகி மக்கள் அங்கே அல்லல் படுவாங்க, ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும்.
ஒரு அரசியல் தலைவர் உடல் பிரச்சனையாகி மருத்துவத்துக்கு போவார். ரெண்டு பெரிய நாடு, ஒன்று லண்டனாக இருக்கலாம், யூரோப், இல்லைன்னா அமெரிக்கா. பெரிய மதிப்பு, டாலர் மதிப்பு ஏறியும் எக்கனாமிக் ப்ராப்ளம் வரும். ஒரு கண்ட்ரியில் முழு கோல்டுமே விற்க போகிறாங்க. இதை தவிர்த்து இன்னொரு கண்ட்ரியும் அந்த கோல்டை விற்கிறதுக்கு வரும். இந்த மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதியில் பெரிய கிராஷ் இருக்குது. கோல்டு கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கோல்டில் கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைன்னா அதோட வழியை மாற்றி அமைச்சிக்கோங்க. வெப்பம் அதிகமாகிடும். இது வரைக்கும் பார்க்காத வெப்பம் படிப்படியாக ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெப்ப சமயத்தில் மழை வரும், ஆனால் மழை வந்து திரும்ப வெப்பம் அதிகமாகிடும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. வாட்டர் எடுத்துக்க நல்லது. அது நிறைய சுத்தமான வாட்டர்கள். குழந்தைகள், ஸ்கூல் பசங்கள், இந்த பசங்கள்லாம் நிறைய படிக்கிற பசங்களுக்கு வாட்டர் நிறைய கொடுங்க. நிறைய டீஹைட்ரேட் ஆகும். சில ப்ராப்ளங்கள் ஹெல்த்தில் வரப்போகுது. இந்த ஹெல்த்தை காப்பாற்றிக்கான வழியை நம்ம பண்ணுறது நல்லது. மூணு கிரகங்கள் ஒன்றா போகும். இந்த 3 கிரகங்கள் ஒன்றா போகிறத பார்க்க போகிறோம். ஒரு வால் நட்சத்திரமும் தோன்ற போகுது. இப்போ வரக்கூடிய சூரிய கிரகணமும் சரி, அதுக்கு அடுத்து சந்திர கிரகணமும் மக்கள் அவதினால. ஸோ இந்த சூரிய கிரகணத்தோட பார்வைகள் சரியில்லை. கிரகணங்கள் வழிகள் வர்றது சில கண்ட்ரியை ரொம்ப பிரச்சனையாக ஆக்கும். ஆயில் பிரச்சனையால் ஒரு கண்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி உற்பத்தியை நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்ஸ்லாம் நிற்க போகுது. அதெல்லாம் பார்க்க போகிறோம். சில இடத்துல 2 மலைகள், அது ஒரு முக்கியமான பெரிய மலை சரிஞ்சிட போகுது. அங்கங்கே உலகம் முழுதுமே மக்கள் கொஞ்சம் அவதிப்படுவாங்க. அது இல்லாமல் நிறைய இடத்துல பரவலாக மழை பெஞ்சினே இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த வாரம் படிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். பல நல்ல விஷயங்கள், பல புதிய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இன்றைக்கு ட்ரம்ப் வந்து இந்த போர் வந்து இன்னும் 2-3 நாள் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். 16ஆம் தேதி ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இன்றைக்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பல மாற்றங்கள் வந்து உலக அளவில் ஏற்பட்டிருக்கு. இந்த போரால் 3வது உலக போரே வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது எப்படி போகும், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். மூணாவது உலக போர் வராது. இது நிறுத்தி வேற ஒரு கண்ட்ரி இன்னொரு சண்டை ஆரம்பிக்கும். அந்த ஒரு பிரச்சனை ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஏன்னா ஈரானும் வந்து பதில் தாக்குதலை வந்து இத்தனை நாள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்குது. அதுவும் பலமான நாடு அப்படிங்கிறத காட்டிகிட்ருக்கு. வளைகுடா நாடுகளில் துபாய்,
கத்தார், இந்த மாதிரி சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் வந்து ஈரான் தாக்கிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு கூட துபாயில் பல இடங்கள், விமான நிலையம் போன்ற பல இடங்களை வந்து ஈரான் தாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு அமேசான், ஈரானில் இருக்கக்கூடிய அமேசான் அலுவலகத்தையும் அது வந்து தாக்கிடுச்சு. இன்னமும் வந்து அங்கே இருக்கிற ஆப்பிள், மற்ற அமெரிக்க நிறுவனங்களையும் தாக்க போகிறதா சொல்லியிருக்கு. இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இடியாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இது எப்படி போகும், என்ன ஆகும்? கண்டிப்பாக இது இன்னும் அடி வாங்கும். இன்னும் அடி வாங்கக்கூடிய நிலைமை பார்க்க போகிறோம். சார், இப்போ இப்படியே சூழ்நிலை போயிட்டுருக்கிறதால இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் டீசல் பெட்ரோல் விலையை ஏற்றிட்டாங்க. டீசல் 24 ரூபாயும், பெட்ரோல் வந்து ஒரு 7-8 ரூபாயும் ஏற்றிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவில் விலைகள் ஏற்பட போகுது. இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கிறத பார்க்கும்போது, ஏன்னா கேஸு ஆயிலுடைய வரத்தெல்லாம் குறைஞ்சிரும் போல் தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலை போகிறத பார்த்தா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்களோ என்னவோ அப்படின்னு ஒரு பயம் வருது சார். எமர்ஜென்சி இந்தியாவில் வருமா என்ன அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி வராது. படிப்படியாக மக்கள் எப்படி ட்ராவல் பண்ணோம், எப்படி போகணும், எதை யூஸ் பண்ணன்ற அளவுக்கு வந்துடுவாங்க. ஒரு கண்ட்ரோல் நிலைமைக்கு அது ஒரு சின்ன லாக்டவுன் கிடையாது. எல்லாத்தையும் மூடிடப்பட்டாங்க. மூடான மாதிரி ஒரு நிலை ஏற்படுறாங்க. படிப்படியாக செய்ய போகிறாங்க. ஏன்னா இந்த போரினுடைய சூழ்நிலை இன்றைக்கு வந்து ரொம்ப தேவையில்லாத முதல் சொன்னதே நம்ம தான். ஆமாம், இந்த போர் வந்து தப்பான போர். இஸ்லாமிய நாடுகளில் போர் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த போர் வந்ததால் இன்றைக்கி உலகமே வந்து ஸ்தம்பித்து போய் நிற்கிது சார். இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை உலக அளவில் ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையால் இன்றைக்கு வந்து பல நாடுகள் வந்து ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. தங்கம் வெள்ளியினுடைய விலை கூட வந்து நேற்று ஏறுமுகமாக இருந்தது, இன்றைக்கி இறங்கி போச்சு சார். இதனால் வந்து இந்த மார்க்கெட்டில், தங்கம் வெள்ளி மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்க ரொம்ப பாதிச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி போகும், என்ன ஆகும்? 18 25 அதுக்குள்ளே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதோ ஒரு கிராஷ் இருக்குது. ஸோ ரொம்ப இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான கிராஷ் இருக்குது. நிறைய பேர் ஷேரில் இருக்கவங்க, இல்லை வாங்கி வச்சுருக்காங்கலாம் கொஞ்சம் விற்றுட்டு இப்போ நல்ல ரேட்டு கிடச்சா முடிச்சுக்கோங்க. இந்த ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பால் 2-3 வாரம் போர் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால ஷேர் மார்க்கெட் வந்து ஒரேடியாக விழுந்து போயிடுச்சு சார். ரொம்ப பயங்கரமான கிராஷ் ஆகிடுச்சு. இது எதிர்காலத்தில் எப்படி ஆகும், என்ன ஆகும்? இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல. 16ஆம் தேதி நிறுத்திட்டாங்கன்னா ஓகே. 20ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் ஷேர் நல்லாயிருக்கும். பயனாக சார், இப்போ தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம், தேர்தல் திருவிழா பயங்கரமாக சூடு பிடிச்சிது. நீங்கள் ஆரம்பத்தில் 2-3 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரியான ஒரு நிலவரம் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பல கட்சிகள், பெரிய கட்சிகள்லாம் ஆட்டம் கண்டு போயிருக்குது. இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய அந்த எழுச்சி இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் கருத்து கணிப்புகள்லாம் வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. இது எப்படி போகும், என்ன ஆகும் சார்? கம்ப்ளீட்டாக யாரும் சொல்ல முடியாது. யாராலும் இந்த தடவை கணிக்கவே முடியாது. அதே நேரத்தில் டிஎம்கேக்கு வந்து ஒரு 7% குறையுது. ஆனால் வலுவாக இருக்காங்க, நல்லவங்க ஒரு இதுவாக இருக்காங்க. ஆனால் நடிகரோட கட்சி எழுச்சி அதிகமாக இருக்குன்றதா சொல்லாங்க. இது ரிசல்ட் சொல்ல தான் அப்புறம் 10ஆம் தேதி. சார், ஒரு புதுவிதமான நோய் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து சிக்காகோ கொரோனா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவை மிரட்டிகிட்டு இருக்குது. அந்த கொரோனா பாதிப்பு இந்தியாவுக்கும் வருமா, இந்திய மக்களையும் அது பாதிக்குமா, உலக மக்களையே பாதிக்குமா அந்த சிக்காகோ கொரோனா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார்.
பெரிய அளவில் இது பாதிப்பு கிடையாது. எந்த ஒரு பயடம் அந்த கண்ட்ரிக்கு தான் வரும். அங்கே ஒரு சில கண்ட்ரிக்கு பரவும். சில இடத்துல சில ஊருங்களுக்கு வரும், வந்துட்டு நின்றுடும், பயப்படாது. ஒரு பெரிய குட் நியூஸை வந்து ரஷ்யா வந்து சொல்லியிருக்கு சார். பெருங்குடல் புற்றுநோய்க்கு அவங்க வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மருந்து தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து புற்றுநோய்க்கு வேலை செய்யும், மக்களை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் சாதாரண ஒரு மருந்தாக வந்துடும். அருமையான மருந்து, உண்மையாகவே அது வேலை செய்யும் சார். அமெரிக்காவில் ஆரக்கல் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 30,000 பேரை வேலை விட்டு நேற்று எடுத்துட்டாங்க சார். அதில் கிட்டத்தட்ட 12,000 பேர் வந்து இந்தியர்கள். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்தியர்களுக்கு அந்த வேலை இழப்பு ஏற்படுத்திடுச்சு சார். இந்த மாதிரி வேலை இழப்புகள் அமெரிக்காவில் உள்ள கம்பெனிகளில் தொடருமா? இந்தியர்களினுடைய நிலை என்ன ஆகும்? ஏஐ என்கிற தொழில்நுட்பத்தால் இந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. இது எப்படி போகும், என்ன ஆகுங்கிறத சொல்லுங்கள் சார். இது மாதிரி இன்னொரு பெரிய கம்பெனியும் மூடுவாங்க, ஒரு பேங்க்கும் மூடுவாங்க. அதுதான் எக்கனாமிக் ப்ராப்ளம்ன்றது இந்த அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இவங்க நல்லா பெரிய குழப்பங்கள். இது இல்லாமல் வேலை இல்லாத திண்டாட்டம். இப்போ தான் படித்தேன், வேலை இல்லாத திண்டாட்டங்கள் நிறைய ஏற்போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சில அட்டாச்சு பெரிய வேலையில் சின்ன வேலை கிடச்சா கூட போயிடும். அது வேலையை ஸ்ட்ரிக்காக இருந்து நமக்கு மந்த்லி ஒரு இன்கம் வந்தால் போதும், அந்த மாதிரி நினைங்கன்றதை சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு பெரிய அந்த ஆரக்களுடைய வேலை இழப்பு மிகப்பெரிய பாதிப்பு. இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு சார். மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த வெயில் தாக்கம், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து புத்தாண்டு பலன்கள் படிக்கும்போது சொல்லியிருக்கீங்க, ஜனவரி மாதமே இந்த வருஷம் வந்து வெயில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து மக்களை வாட்டி வதைக்கும், ஜாக்கிரதையாக இருங்கன்னு. இன்றைக்கு அதே மாதிரி இருக்குது. இது இன்னும் எப்படி போகும், என்ன ஆகுன்னு சொல்லுங்கள் சார். இந்த மந்த் எண்டில் ரொம்ப இருக்கும். மழை பெஞ்சி ஒரு சின்ன குளிர்ச்சியாட்டம் இருந்தால் கூட வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் ரொம்ப அதிகமான வெப்பத்தை பார்க்க போகிறோம். கவனமாக இருக்கணும். தண்ணி நிறைய குடிங்க, வாட்டர் எடுங்க, நல்ல ஒரு சுத்தமான ஒரு வாட்டர் நிறைய எடுங்க. மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு நிறைய கவனத்தை செலுத்துங்க, அதான் நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும். கோடான கொடியரசில் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.